இந்தியாவின் மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் மேற்குவங்க மாநிலத்தின் மால்டா தனது அடையாளத்தை இழந்து வருவதற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட மால்டாவில் உள்ள சாலைகளின் இருபுறங்களிலும் மாம்பழ தோட்டங்கள் நிறைந்து காணப்பட்டன. ஆனால் சமீப நாட்களில் இந்த தோட்டங்கள் அனைத்தும் வீட்டுமனைகளாக காட்சியளிக்கின்றன. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாம்பழ சீசனில் 1.5 லட்சம் ரூபாய் லாபத்தை விவசாயிகள் ஈட்டி வந்தனர். ஆனால் ஒரு தோட்டத்தின் விலை தற்போது 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது சாகுபடி செய்வதில் கிடைக்கும் லாபத்தை விட 100 மடங்கு அதிக விலை கிடைக்கிறது. இதனால் பல தோட்டங்கள் அங்கு மனைகளாக மாறி வருகின்றன. இதற்கு சீரற்ற மழைப்பொழிவு போன்ற காலநிலை மாற்றங்களும் பூச்சி தாக்குதல்களால் விளைச்சல் பாதிப்பது போன்ற காரணங்களும் விவசாயிகளுக்கு சாகுபடி செய்வதில் ஆர்வமின்மையை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் மாம்பழ சாகுபடி செய்ய ஆகும் செலவு அதிகரித்துள்ள நிலையில் வங்கதேசத்திற்கு ஏற்றுமதி செய்ய தடை உள்ளிட்ட காரணங்களினாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதால் இந்தியாவின் மாம்பழ நகரம் தனது அடையாளத்தை இழந்து வருகிறது. இந்தியாவில் மாம்பழங்களை அதிகளவு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்கிறது. தேசிய தோட்டக்கலைத்துறை வாரியம் வெளியிட்ட பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகளவாக 5990 டன்கள் அளவுக்கு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2வது இடத்தில் 4985 டன்களோடு ஆந்திர பிரதேசமும், 3வது இடத்தில் 1580 டன் மாம்பழங்களுடன் பீகாரும் உள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உள்ள நிலையில் 949 டன் உற்பத்தியோடு தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்கிறது. மாம்பழ உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்த மேற்கு வங்கம் தற்போது 10வது இடத்தில் உள்ளது.